Taste the Daily. மக்கா வணக்கம். நம்ம நாடக கம்பெனி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 3 வருஷத்தில் பண்ண ஒரே வேலை என்னன்னா ஐயா கருணாநிதிக்கு விளம்பரம் பண்ணது தான். தேவை இருக்கோ இல்லையோ எங்கே பார்த்தாலும் ஐயா பேரில் எதையாவது கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாருங்கள், பண்ணுற அந்த ஒரு வேலையிலையும் கோட்டை விட்டுட்டு நிற்கிது நாடக கம்பெனி. பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் ஐயா கருணாநிதியோட வரலாறை போட போகிறோம்னு சொன்னாங்கள்ல, அந்த வரலாற்றில் ஐயாவோட மறைவு தேதியை தப்பாக போட்டுட்டாங்களாம். இப்போ அதை திருத்த போகிறாங்க. செய்கிற அந்த ஒரு வேலையிலையும் 7 திருத்தமானு நாம் கேட்கல, விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. நல்ல வேலைப்பா, நாமெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். சரி மக்களே, இன்றைக்கு உண்டான குறுஞ்செய்திகளை போய் பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை எடுத்து வைக்கிறேன். சென்னை அம்பத்தூரில் நடந்த திமுக கூட்டத்தில் திமுக நிர்வாகியை திமுக எம்பி பிடிச்சி நல்லா கத்தி விட்டார். அது ஒன்றுமில்ல, ஐயா கருணாநிதியை பற்றி எம்பி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கையில் அந்த நிர்வாகி செல்போன் பேசிகிட்டு இருந்தாராம். அதான் பிடிச்சி கத்தியிருக்காரு. பாவம் சார், எம்பிட்டு தான் கேட்பாங்க. பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலன்னு போலீஸ்காரங்களும் கண்டக்டர்களும் சண்டை போட்டுட்டு கிடந்தாங்க இல்லையா? இப்போ அதே மாதிரி ஒரு கண்டக்டரும் டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸரும் சண்டை போட்டிருக்காங்க. ஐடி கார்டு கொடுக்காதது தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியலை. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க உட்காந்து படிக்க இடம் இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் சேர வர்ற பசங்களை எல்லாம் வேற ஸ்கூலுக்கு போங்கன்னு விரட்டிட்டு இருக்காங்களாம். அண்ணன் அன்பில் மகேஷ் வெளிநாட்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணுதாருல, இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களையும் ஆய்வு பண்ணாருன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் குடிதண்ணியை சுத்தமாக கொடுக்க காணும். மாநகராட்சி கொடுத்த தண்ணியை குடிச்சு வாந்தி மயக்கம் வந்து 15 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. ஐயா ஸ்டாலின் என்னமோ விடியலை கொடுக்க போறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு. இப்போ பாருங்க, குடிக்க சுத்தமான தண்ணியை கூட இவங்களால கொடுக்க முடியல. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எப்போ பாரு பொய் வாக்குறுதி கொடுத்து விளம்பரம் பண்ணி அவங்க உள்ளே வந்துடுவாங்க இவங்க உள்ளே வந்துடுவாங்கன்னு பயமுறுத்தி திமுக கும்பல் உள்ளே வந்து உட்காந்துக்கிடுது. இந்த விளம்பர கும்பலுக்கு மக்கள் எப்போ தான் பாடம் நடத்த போகிறோமோ தெரியல. விக்கிரவாண்டி மக்கள் பாடம் நடத்துனாங்கன்னா தான் தமிழ்நாடு கொஞ்சமாவது தப்பிக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த மலையை தூக்கி என் கையில் வைங்க, நான் மலையை தூக்கி காட்டுறேன்னு ஒரு காமெடி வரும் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க, நான் தமிழ்நாட்டுக்கு விடியல் கொடுக்குறேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார். விடியலை கொடுக்கலன்னா பரவாயில்லைங்க, தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் கட்டு பண்ணி இருட்டில் தள்ளிடுறாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த நேரத்தில் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கரண்ட் கட்டு ஆகிட்டு தான் இருக்குது. திண்டிவனம் பக்கமெல்லாம் தினமும் 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுதுன்னு ஜனங்க பாவம் புலம்புறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பாவம். விழுப்புரத்தில் மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டிலையும் அப்படி தான் இருக்குது. சென்னையில் இந்த கரண்ட் கட்டு பற்றி கேட்டதுக்கு ஒரு அமைச்சர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்களேன். இல்லையா, இங்கே ஒன்றும் இல்லையா, 1-2 இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். பத்திரமாலாம் தப்பாலாம் சொல்லாதீங்க. ஏங்க இப்போ காற்று மழை அடிச்சுது, மரம் சாஞ்சு விழுது, திடீர்னு கரண்ட் அந்த இடத்துல கட்டு தான் ஆகும். அதுக்கு எல்லா இடத்துலையும் கட் ஆகுதுன்னா எப்படி? அது பார்த்தீங்களா, மரம் சாயுதான். தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் மரம் சாஞ்சிக்கிட்டேவா இருக்குது. சரி, அப்படியே சாஞ்சு விழுந்தாலும் தினமும் சாஞ்சு விழுந்துக்கிட்டா இருக்குது. சென்னையில் கரண்ட் கட்டு இருக்குங்கிறத ஏற்றுக்கிற நிலைமையிலேயே இந்த அமைச்சர் இல்லை. இவரை சொல்லி குத்தமில்லை, விளம்பர கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்குன்னு ஏற்றுக்கிற மனசு இல்லை. அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லி சமாளித்து ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த விளம்பர கும்பலுக்கு பாடம் நடத்துகிற தேர்தலாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். கள்ளச்சாராய பிரச்சனையில இருந்து கரண்ட் கட்டு வரைக்கும் பாதிக்கப்பட்டு நிற்கிற விழுப்புரம் மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விக்கிரவாண்டி பாடம் நடத்துமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
மக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கொஞ்சம் கட்டாயமா சொல்லுங்கப்பா. அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் இன்னைக்கு பேட்டி ஒன்று கொடுத்தார். மழை பெஞ்சா பஸ்ஸில் ஒழுகுதே, அதை கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்டா, வெயில் காலம் சொல்லாமல் கொள்ளாமல் மழை வந்துட்டு என்ன செய்யங்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கார். தெரிஞ்சுதான் பேசுதாரா? மக்கள் இதெல்லாம் பார்த்தா கடுப்பாவாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அண்ணன் எப்படி இப்படிலாம் பேசுதாருன்னு தெரியலப்பா. செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்வி கேட்டாங்க. வழக்கம் போல பஸ் வாங்க போகிற கதையெல்லாம் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு செய்தியாளர் ஓட்ட ஓடசல் பஸ்ஸை பற்றி பேசுனதும் அமைச்சர் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டார். ஓட்ட ஓடசல் பஸ்ஸுன்னு சொன்னால் அது அரசாங்கத்தை மட்டும் இல்லை, டிரைவர் கண்டக்டர்னு எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரின்னு எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன் சார், பாவம் டிரைவரும் கண்டக்டரும் அந்த பஸ்ஸை வச்சுக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுதாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தானே சார் நல்ல பஸ் வாங்குங்கன்னு ஜனங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை போய் தப்புங்கிறீங்களே. நீங்க சொல்றது எங்களை மட்டும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்லை. இந்த பேருந்தில் ஓடுகின்ற ஓட்டுநர், நடத்துனர், அதை சரிபார்க்கின்ற தொழிலாளர், அதை மேற்பார்வையிடுகின்ற கிளை மேலாளர், மேலாண் இயக்குனர் வரைக்கும் எல்லாரையும் நீங்க ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டுற மாதிரி. அதாவது பஸ் எல்லாம் ஓடசலா கிடக்கு, ஜனங்க கஷ்டப்படுதாங்க, அதை ஓட்டுற டிரைவரும் கஷ்டப்படுதாங்க, புது பஸ் வாங்குங்க, பஸ்ஸை சரி பண்ணுங்கன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு எதிராக வர்ற இந்த விமர்சனத்தை எப்படி நேக்கா போக்குவரத்து ஊழியர்கள் பக்கம் திருப்புறாங்க பாருங்க. இதை விட மழை பெஞ்சா பஸ்ஸுக்குள்ள தண்ணி ஒழுகுதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதுக்கு அமைச்சர் சொன்ன பதில் இருக்கே, நீங்களே கேளுங்க. இப்ப பெய்யறது கோடை மழை. மழைக்காலத்திற்கு முன்பாக எல்லா பேருந்துகளும் நிறுத்தி செக் பண்ணி தான் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். இந்த கோடை மழையின் போது ஒரு 3 இடங்களில் இந்த பிரச்சனை வந்தது. 3 இடங்களில், அந்த தென்காசி, கும்பகோணம், 3 இடத்துல தான் அந்த பிரச்சனை வந்தது. இது கோடை மழை, இது எதிர்பாராத மழை. ஆனால் மழைக்காலத்திற்கு முன்பாக நிச்சயமாக எல்லா பேருந்துகளும் சரி செய்யப்படும். எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்டீங்களா? மழை சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா, பாவம் அவர் என்ன செய்வாரு? சொல்லிட்டு இல்லை வரணும். கடவுளே கடவுளே. ஏன் சார், மழை காலம் வந்தால் தான் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? வெயில் காலத்தில் ஓட்ட ஓடசலாக ஓட்டிக்கலாமா? என்னமோ அமைச்சர் அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் பெரும்பாலான பஸ்ஸுகளோட நிலைமை இப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி கூட மதுரையிலேருந்து ஒரு பஸ்ஸோட வீடியோ வந்திருக்கு, பார்த்தீங்களா? நிலவரம் இதான். கதவை கலட்டி படியில் வச்சுட்டு போகிற நிலைமையில தான் இருக்குது. டிரைவர் கண்டக்டர்லாம் பாவம் சார், எல்லாத்தையுமே அரசியல் ரீதியான விமர்சனம்னு நினைக்காம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க. அட நாங்கள் சொல்லலை, ஜனங்க சொல்கிறாங்க. தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இதுதான் திமுக கும்பலோட எழுதப்படாத கொள்கை. அம்பத்தூரில் செம்மையாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஐயா திருச்சி சிவா செம்மையாக கடுப்பாகி திமுக நிர்வாகிக்கு டோஸ் விட்டுருக்காரு. அந்த காட்சிகளை கொஞ்சம் பாருங்க. சென்னை அம்பத்தூரில் விளம்பர கம்பெனியோட கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் ஐயா கருணாநிதி பற்றி ஆளாளுக்கு வழக்கம் போல் நீட்டி முளைக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் திமுக எம்பி ஐயா திருச்சி சிவாவும் பேசினார். பேசினவர் தற்செயலாக திரும்பினப்ப திமுக நிர்வாகி ஒருத்தர் ஐயாவோட பேச்சை கேட்காம அமைச்சர்கிட்ட செல்போனில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஐயாவுக்கு வந்தது பாருங்க கோவம். யாராக இருந்தாலும் கீழே இறங்கி போய் பேசுங்க, நாங்கள் என்னையே மறந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சும்மா கடமைக்கு பேச வரலன்னு கத்திட்டாரு. பாவம் அந்த நிர்வாகிக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. ஒரு சின்ன தகவல், அவ்வளவுதான். அந்த வழக்கில் மூர்த்தி ப்ளீஸ், யாரா இருந்தாலும் கீழே போங்க, கீழே போங்க. அதாவது எங்களை மறந்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கு கடமைக்கா? ஐயா கோவப்பட்டது நியாயம் தானே. பேசையில் பேச்சை கேட்காம செல்போனில் என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், சரிதான். ஐயாவோட பேச்சை கேட்கலன்னதும் இம்பிட்டு கோவம் வருதில்ல. அப்போ ஐயாவும் மற்றவங்க பேசையில் கவனித்து கேட்கணுமா இல்லையா? அதே மேடையில் ஞான சம்பந்தம் பேசுனா அப்படி. அவர் பேசையில் ஐயா திருச்சி சிவா என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. மற்றவங்க பேசையில் ஐயா செல்போன் நோண்டுவாராம், அது தப்பு இல்லையா? ஆனால் ஐயா பேசையில் மட்டும் நிர்வாகிகள் அமைதியாக கேட்கணுமா?
இதெல்லாம் என்ன நியாயம்? நிர்வாகி மேலே இருந்த கடுப்பில் திட்டினாரா இல்லை அமைச்சர் மேலே இருந்த கடுப்பில் திட்டினாரான்னு தெரியலை. ஆனால் இந்த காட்சிகளை பார்த்த ஜனங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சார்னு கேட்குறாங்க. மக்கா, இந்த நீட் தேர்வு குளறுபடி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. அதை பற்றி பேசின ஐயா மா சுப்பிரமணியம் ஏதோ இவங்களே கேஸ் போட்டு அந்த கேஸில் தீர்ப்பு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். பழையபடி நீட்டு விலக்கு பெறுவோம்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டு மட்டும்தான் இருக்காங்க. எப்போத்தான் செய்வாங்களோ தெரியல. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.